பூச்சி நிக்கிறேன், பாம்பு தான் என்னைய பூச்சி நிக்குது. ஐயோ நானும் கோளாறு குத்துனது அந்த பாம்புக்கு. நான் எவ்வளவு சொல்லி நிக்கிறேன், அந்த பாம்பு என்னோட கவுட்டை விட்டு கீழே இறங்கவே மாட்டேங்குது. ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஐயோ கீழே வந்துட்டேன், இந்த பாம்பை கீழே தள்ளிருச்சே. ஹே கேத்ரின், காலையிலேருந்து ஓவியா ரோசர் 2 பேரையுமே காணோம். நீ எதனா பாத்தியா? உங்களை வர சொல்லிட்டு அந்த பசங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, காலையிலேருந்தே காணோம். அவங்க 2 பேரும் வெஜிடபிள் செட்டும் ஃப்ரூட் செட்டும் எடுத்துட்டு வர போறேன்னு சொன்னாங்க. எனக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க, அது எனக்கு ஓ தெரியும். அப்படியா? இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன். எங்களுடைய ஸ்கூல்லையே பெரிய கோளாறு அவன் தான். அவனை வர சொல்லியிருக்கிறோம். ஆரஞ்சு இல்ல, இது ஆப்பிள். என்ன ஓவியா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. ஸ்கூல் பக்கம் போனியா இல்லையா? இதுதான் முள்ளங்கி. ஏய், எனக்கு முள்ளங்கி கேரட் எதுவும் தெரியும். நான் செக் பண்ணி பார்த்தேன், நீ கரெக்டா சொல்றியான்னு. இதுக்கு பேர் என்ன சொல்லு? இல்ல, சோளம். நீ தமிழ்ல சொல்ற. தோ கேரட் வந்துருச்சு, கேரட். இல்ல இல்ல, இது கோஸ், எனக்கு தெரியும். இது வாட்டர்மெலன். இல்லப்பா, நீ மாத்தி மாத்தி சொல்ற. இது தர்பூசணி பழம். இது எல்லாத்தையும் கட் பண்ணணும். இங்க பாரு, ஆரஞ்சு ஆரஞ்சு வந்துருச்சு. ஆரஞ்சு சாத்துக்குடி சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தையும் கத்தி இருந்து கட் பண்ணி பாப்பா, செம்மையா இருக்கும். பின்னாடி நின்றுக்கிட்டு உசு உசுன்னு சொல்றீங்க. யாரா இருந்தாலும் நேருக்கு நேரா வந்து சொல்லுங்க, பாத்துக்கலாம். பின்னாடி இருந்துக்கிட்டு உசு உசுன்னு சொல்றதெல்லாம் வச்சுக்கிட கூடாது. ஆமா, என்னதான் இருந்தாலும் எனக்கு கோவம் வரும். டேய், நான் ஒண்ணும் பண்ணலடா. எனக்கு பின்னாடி இருந்து அப்படிதான் கேட்டுட்டே இருக்கு. நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல, எனக்கும் கேக்குது அந்த சவுண்ட். ஏய் ஓவியா, அது ஒன்றும் இல்லை, நார்மலான சவுண்டாக தான் இருக்கும். நீங்கள் எல்லா பழத்தையும் ஃபஸ்ட்டு வெட்டுங்க, நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சவுண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். எதனா பூச்சி கீச்சி வந்திருக்கும் செடிக்குள்ளே. ஏய் செம்மையாக இருக்கு. இங்கே பாரு, எலுமிச்சை பழத்தை நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சவுண்ட் பார்த்தியா எவ்வளோ அழகாக கேட்குதுல? எனக்கு இந்த விளையாடுறதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அது நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து விளையாடலாம், சரியா? இப்போ நமக்கு வர புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற கிடைச்சிருக்காங்களா? அவங்களாம் கூப்பிட்டு வந்து நம்ம வேற வாரம் விளையாடலாம், லீவ் விட்டதுக்கு அப்புறம். இங்க பாரு, ஆரஞ்சு கட் பண்ணா ஒரிஜினல் மாதிரியே இருக்குப்பா, செம்மையா இருக்கு. இது என்னது, பட்டர் ஜூஸா? இது பட்டர். இது பட்டர் ஃப்ரூட். மாத்தி சொல்றேன். இங்க பத்தியா முள்ளங்கி? அது கேரட். நீ தான் மாத்தி மாத்தி சொல்ற. அதுக்கு அப்புறம் நம்ம தோட்டத்துல நிறைய காய்பழம்லாம் இருக்கு, நம்ம போய் பறிக்கலாமா? யார் அது நம்மளுக்கு பின்னாடி இந்த இசு இசுன்னு சொல்றது? நானே நிறைய பேருக்கு இசு கொடுத்தாலே, என்கிட்ட இசு இசுலாம் சொல்லாத. என்னோட ஃப்ரெண்டு வீடு இந்த பக்கத்து தான் இருக்குன்னு சொன்னானுங்க. ஒருத்தனையும் காணோம், எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஆகா, பிள்ளைங்கெல்லாம் இந்த பக்கத்து தான் இருக்குதுங்க. ஏ பசங்களா, எல்லோரும் இங்கிட்டு தான் இருக்கிறீங்களா? சொல்லியிருக்கலாம்ல. நானும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு தேடிக்கிட்டு வரேன், ஆளே காணோம். அடடா, என்னது இது காய்கறி வார லெவலில் இருக்குது, மஜாவாக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா எடுத்துன்னு குத்தா அறுத்து குழம்பு வச்சு குத்துருவாங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாம் பிளாஸ்டிக்காக இருக்குது. என்ன பசங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏ தம்பி, யாருப்பா நீ? தலைக்கு மேலே குருவி கூட கொண்டு வந்திருக்க, இடம் மாதிரி வந்துட்டியா? ஹே முகின், இல்லை நான் சொல்லியிருந்தேன்ல, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அது இவன் தான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ரொம்ப கோளாறான ஆள். ஹே யாரா நீ? என்னையவே கலாய்க்கிற? ஹே, நானும் ஏரியில் பல பேரை கலாய்ச்சால், என்னை கலாய்க்கிறியா? ஹே சுந்தர், கொஞ்ச நேரம் அமைதியாரு. நம்ம இங்கே தான் விளையாட வந்திருக்கோம். இது என்னோட ஃப்ரெண்டு வீடு, அமைதியாரு ப்ளீஸ். ஐயே, இதெல்லாம் வேலை கேட்காது. என்னையே கலாச்சின்னுக்குறான். நீ அமைதியா இருக்குன்னு சொல்லின்னுக்குற, நான் எப்படி அமைதியாக்குறது? ஐயோ. ஏய், உன்னோட பேச்சு செம்மையா இருக்குது. அம்மா, உன்னோட பேர் என்ன சொல்லு? ஹே முகின், அவனோட பேரை நானே சொல்றேன், அவன் சொல்ல மாட்டான். அவனோட பேரு சுந்தரம், சுந்தரலிங்கம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, சுந்தரலிங்கம். ஹலோ தம்பி, என்னோட பேரை நீ சுந்தரலிங்கம்னு ஃபுல்லா சொல்லணும், புரியுதா?
அப்பனா இனிமே உன் பேரு சுருட்ட சுந்தரம் சுருட்ட சுந்தரம்னு கூப்பிட போறேன். சுருட்ட சுந்தரம் சுருட்ட சுந்தரம் உன் முடி அப்படித்தானே இருக்குது. இது விளையாண்டது போதும்பா. நம்ம தோட்டத்துல காய்கறி பழம்லாம் பழுத்திருக்கு. வாங்க நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறி பழம்லாம் நம்ம பறிக்க சொன்னாங்க. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பறிக்கலாம். அடடா பழங்கள் பறிக்க போறீங்களா? எங்க ஏரியால பழம் பறிக்கிறதுல மஜாவான ஆளு நான் தான். பிள்ளைங்கன்னா என்னை எல்லாருக்குமே தெரியும். சரி சரி பின்னாடி வாங்க. இதான் பழமா? வேற லெவல்ல தான் இருக்குது. எல்லாத்தையும் பறிச்சு போட்டுருவோம். எனக்கு எல்லா பழத்தையும் பறிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே. அப்பாடியோ, இன்னைக்கு தான் எல்லா பழத்தையும் பறிக்க போறோம். ரொம்ப நேரம் ஆச்சு. ஓவியா இருக்கிற எல்லா பழத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி பறி பார்ப்போம். இதுதான் பச்சை பட்டாணி, அடுத்தது வெண்டைக்காய், அடுத்தது என்ன பறிக்க போற? இது கொடை மிளகாய் நல்லா பழுத்து இருக்குல்ல. நம்ம இதுல நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடலாம். சரியா? அதுக்கு தேவையானது கேரட்டும் வேணும். கேரட் 2 பறிச்சுக்கலாம். சரியா? நம்ம மேகி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு செஞ்சு சாப்பிடலாம். ரோஸ் இங்க பாத்தியா? கத்திரிக்காய் செமையா காய்ச்சிக்குது. ஐயோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு கத்திரிக்காய், செமையா இருக்குல்ல. எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கோசு பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. அந்த புதர்ல பாரு ஒரு சொரக்காய் இருக்கு. அந்த சொரக்காவை பறிச்சுக்கலாம்பா. கூட்டுலாம் வைக்கலாம். அங்கதான். இது இல்ல, இது பழுத்துருச்சு. இன்னொரு இருக்கு பாரு கொஞ்சம் காயா. அதே நம்ம கூட்டு வைக்க யூஸ் ஆகும். அம்மா கிட்ட சொன்னா சூப்பரா கூட்டு வச்சு தருவாங்க. இந்த சொரக்காவா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அடடா எவ்வளோ பழங்கள் இருக்கு, எவ்வளோ காய்கறி இருக்குது. இவ்வளோ காய்கறி சமைச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. நம்ம நான்வெஜ்ஜுக்கு பதிலா இந்த மாதிரி வெஜ்ஜு கூட சாப்பிடலாம். செமையா இருக்குல்ல. அச்சோ பாம்பு பாம்பு டேய் பாம்பை இறங்கி விட்டது. உன்னை சும்மா விட மாட்டேன். நான்லாம் பாம்பு எங்க ஏரியால பயங்கரமா பாம்பு பிடிச்சாலு. என்கிட்ட இந்த பாம்பு எல்லாம் காமிக்க கூடாது. அடே சுருட்ட பாம்பை நீ எப்படியோ கபக்குன்னு பிடிச்சிட்டடா. பத்திரமா அப்படியே பிடிச்சிக்கோ. எல்லாரும் ஓடுங்க. சுருட்ட சொல்றது கேளு. அந்த பாம்பை விட்டுடா. ஐயோ ஏரியால கோளாறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே. கடைசியில என்னாண்டே வந்து வச்சிட்டானுங்களே இந்த பாம்பை. நான் இங்கடா இந்த பாம்பை பூச்சி நிற்கிறேன். அந்த பாம்பு தான்டா என்னைய பூச்சி நிற்குது. அச்சோ பாம்பே சொல்றதை கேளு. வேணா ரொட்டேட் பண்ணாத. நான் ரொம்ப மோசமானாலே கோளாறானாலே என்னன்னு நீ இப்படி வச்சுன்னு இருந்தியாக்கு உன் தலையை அப்படியே பிச்சு போட்டுருவேன். சொல்றதை கேளு. என்னைய மட்டும் விட்டுரு. நான் அப்படியே உன்னை சும்மா விட்டுட்டு அப்படியே மஜாவா ஓடி போயிடுவேன். சொல்றதை கேளு பாம்பே விட்டுரு. இப்போ தப்பிச்சுட்டு வந்துரு. ஐயோ அது எதனா சீன் போடுறதுக்காக நான் வேற லெவல்ல மஜாவா அள்ளி விட்டேன். ஆனா என்னாண்டா வந்து இந்த பாம்பு சிக்கிக்கின்னு நானும் சிக்கிக்கின்னு படுற பாடுக்குதே. மிஸ்டர் சுருட்டு சுந்தர், நீங்க எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க. நாங்க வீட்டுல போய் தூங்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். சரியா? நீங்க பார்த்து பத்திரமா வீடு வந்து சேருங்க. டேய் முகின் பையா, உன்னாண்ட சொல்லிக்கிறேனா இல்லையா? என்ன சுருட்டன்னு கூப்பிடாத. எனக்கு மஜாவா கோவம் வரும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிங்க மிஸ்டர் சுந்தரலிங்கம், நீங்க முதல்ல அந்த பாம்பை விடி வச்சுட்டு சீக்கிரமா வாங்க. ஐயோ நான் எங்க விடுவிக்கிறது? இந்த பாம்பு என்னாண்டா சுத்தி எனக்குதே. ஆஹா ஏய் கீழே இறங்கி சொல்றதை கேளு. ஏய் ஓ பாம்பே என்னடா வச்சுக்கிறாத. சொல்றதை கேளு. வேணா உன்னை அச்சு போட்டுருவேன். சொல்றதை கேளு. நானே கோளாறு அடிங்க அப்படிதான் விடாதீங்க தலையில அடிங்க. ஏன் தலையில ஏன்டா அடிக்கிற? டேய் சுருட்டன்னு சொல்லிட்டு என்ன அடிக்கிற? அப்படிதான் அடி. பாம்பட்டி விடாத அப்படிதான் மஜாவா அடிக்கிற. அச்சினேரு அப்படிதான் விடாத. ஏய் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னை என்னாண்டா வந்து சுத்தி நிக்கிறியா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நான் கோளாறு குத்துறான் உனக்கு. ஐயோ ஓ நான் பேசுறது உனக்கு வளவலன்னு இருக்கா? நான் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் கீது. ஹாய் ஹவ் ஆர் யூ? ஐயோ என்னோட முடி மாட்டிக்கிச்சு. என்னோட முடி மாட்டிக்கிச்சு. ஓ நோ என்னோட முடி மாட்டிக்கிது. ஐயோ இந்த பக்கத்து பாம்பு. நோ இந்த பக்கத்து பூச்சி. அச்சோ நான் ஏன்னா இந்த பக்கத்து வந்தேன்னு தெரியல. ஏய் பசங்களா, என்னை வச்சு கலாச்சினுங்கிறீங்கல்ல. என்னோட ஏரியால போயிட்டு என்னோட பசங்களாம் கூட்டின்னு வந்து உங்களை செஞ்சு விடுறேன். இப்போ வர்ற நீங்களாம் காலி. இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல ஒரு நாள் பாம்பு அடிச்சான். அதனாலவே என்னமோ அந்த பாம்பு பழி வாங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.